ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேல்நட் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கிராம வங்கி IBPS சேர்க்கைக்கான அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, மாபெரும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவில் எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கிராம வங்கியெல்லாம் இருக்குது பாருங்கள், அங்கே தான் அந்த வேலையெல்லாம் இருக்க போது சொந்த ஊர்லேயே நீங்கள் இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கான எக்ஸாம் தமிழ் வழியில் தான் இருக்க போது. சரி, ஓகே, இந்த அப்ளிகேஷன் இப்போ எப்படி நம்ம வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் பாருங்கள், ஆஃபீஸர்ஸுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கீல் 1, ஸ்கீல் 2, ஸ்கீல் 3க்கெல்லாம் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக அந்த லிங்க் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவில் எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான் இருக்க போது, ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் நீங்கள் பயப்படாமல் அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸர்ஸுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கிளிக் கேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. அடுத்தது அதையும் கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேமில் கொடுத்த நேமை அப்படியே கொடுத்துக்கோங்க. மிடில் நேம் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் நேம் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்கள் ஃபுல் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரும் கேட்குறாங்க. இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்த இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இமெயில்னால் இமெயில் கொடுத்துக்கோங்க, இல்லைனா யாஹூ கேட்குறாங்க. யாஹூ ஐடி இருந்தால் கொடுத்துக்கோங்க. எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போகவா எல்லாம் கரெக்டானு கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போய்டும். பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் டாப்லேயே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வெளில போய்ட்டு உள்ள வந்தீங்கன்னா இதை போட்டு தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நோட்டீஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ எத்தனை கேபிலையும் சிக்னேச்சர் எத்தனை கேபிலையும் அப்லோட் பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 50 கேபியும், சிக்னேச்சர் 10லேருந்து 20 கேபியும் அப்படி இருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூஸ் ஃபைல்னு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண இமேஜையும் சிக்னேச்சரையும் வந்துஃபோட்டோவுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை லைவாக கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை லைவாக கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்கள், கேப்சர் ஃபோட்டோன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜை நீங்கள் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா ஒரு QR ஸ்கேனர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும். அது மூலிமா நீங்கள் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த கட்டமாக ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. SCயா, STயா, BCயா, NBCயான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்னா நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரைப் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எதுவோ சம்திங் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை கொடுத்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சிம்பிளாக நோன் கொடுத்துட்டு வந்துடுங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா 1984 ஒரு டிசீஸ்னால் இறந்துருக்காங்க சில பேர். அந்த ஃபேமிலியிலேருந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக உங்களோட ரிலீஜன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், நீங்கள்
ஹிந்து இல்லாமல் கிறிஸ்டினா முஸ்லீமா தாழ்த்தப்பட்டவர்லாம் இருப்பாங்கள்ல, அந்த கேட்டகரியில் வரீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஹிந்து பீப்புள் மட்டும் நீங்கள் வந்து நோ அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தாப்பில் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக வந்து டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸன்ஸ் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக வந்து பாருங்கள், ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து எழுதியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஒரு வேளை எழுதியிருக்கீங்க அப்படின்னா எத்தனை அட்டெம்ப்ட் எழுதியிருக்கீங்க, எத்தனை தடவை எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸாமை அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எந்த சென்டரில் எழுத போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அருகில் உள்ள சென்டரை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எந்த சென்டர் செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ எல்லாம் எதில் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸாம் வந்து எந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து எழுத போகிறீங்கன்னு உங்களுக்கு தேவைப்பட்ட லாங்குவேஜை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டே, அப்புறம் மந்த்து, அப்புறம் இயர் அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தாப்புல உங்களோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து அதுவே ஜென்டர் ஆகிடும். ஜென்டர் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜென்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலாம் மேல் கொடுங்க, இல்லைனா ஃபீமேல்லாம் ஃபீமேல் கொடுங்க. அடுத்தாப்புல வந்து உங்கள் ஆதார் கார்டு நம்பரும் பேன் கார்டு நம்பரும் கேட்டிருக்காங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ட்வின்ஸ் பிரதர் அண்ட் சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தாப்புல வந்து பாருங்கள், உங்களோட ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மதர் நேம் கேட்டிருக்காங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் லைன் 3 இருக்கும். 3லேயே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் டோர் நம்பர், அப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட் நேம், அப்புறம் உங்கள் ஊர் நேம் வந்து கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து தாலுக்கு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து உங்கள் பின்கோடு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னா கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருப்பாருங்க, அதை கொடுத்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட் அட்ரஸ்க்கு வந்து அட்டாச் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜுக்கு போய்டும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்காக ஜிஎஸ்டி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கரஸ்பாண்டன்ட் கொடுத்துக்கோங்க, இல்லை பெர்மனன்ட்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கு ஒன்று மாறும், செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அடுத்த பேஜ் போகவா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிகிரி கேட்டிருக்காங்க. டிகிரியில் வந்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் படிச்சிங்களோ அதை வந்துட்டு அப்படியே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க. எந்த டேட்டில் வந்து நீங்கள் இயர் ஆஃப் பாசிங் பண்ணிங்களோ உங்கள் மார்க் ஷீட்லேயே வந்து கொடுத்துருக்கும், இல்லைனா உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட மார்க் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி அங்கே வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கிளாஸில் வந்து பாஸ் பண்ணிங்களோ அதை வந்து நீங்கள் கிரேடில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக, செகண்ட் கிளாஸாக, தேர்ட் கிளாஸானு உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதை பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து யூஜி முடிச்சிருந்தா போதுமானது. இல்லை நான் பிஜி முடிச்சிருக்கேன் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பாருங்கள், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ் கொடுத்து நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது